السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. قال رسول الله صلى الله عليه وسلم: حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمكاره. புகழனைத்தும் இது உலகில் படைத்து பரிபாலனம் செய்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் இரு உலக தலைவர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள் நல்லவர்கள், குறிப்பாக இந்த புனிதமான நேரத்தில் அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வற்றா சலாமை நம் மீது குறைவின்றி நிகழச் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயங்களை, அவர்களுடைய குணங்களை வர்ணிக்கின்ற பொழுது இப்படி சொல்லி காமிக்கின்றான்: லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே திட்டமாக ஒரு நபி வந்து விட்டார்கள். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அவர்களுடைய கூட்டத்தார்கள், அவர்களுடைய சமுதாய மக்கள் சங்கடப்படுகின்ற பொழுது, அவர்கள் கஷ்டத்தில் ஆழ்கின்ற பொழுது இவர்கள் மிகவும் மனவேதனை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதால் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். பொதுவாகவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையினுடைய சில வசனங்களில், சில இடங்களிலே சில நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லி காமிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய கூட்டத்தார்கள், நம்முடைய சமுதாய மக்கள் எப்படி இருப்பார்கள், நாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை வணங்கினார்கள், அதே போன்று நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் இந்த ஓரிரை கொள்கையிலே இருப்பார்களா என்பதெல்லாம் சில நபிமார்கள் கவலை கொண்டார்கள் என்பதால் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அம் குந்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூபுல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மரண திருமயில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கவலையை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அம் குந்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூபுல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரண திருமயில் இருக்கின்ற பொழுது தங்களுடைய மக்களிடத்தில் கேட்கின்றார்கள், எனக்கு பின்னால் நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ்வை வணங்கினீர்களோ, எப்படி அல்லாஹ்வுக்கு நீங்கள் வணக்க வழிபாடு செலுத்தினீர்களோ, அதே போன்று என்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் நீங்கள் இதே கொள்கையில் இருப்பீர்களா என்பதாக கேட்கின்றார்கள். அவர்களுடைய கவலையை வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த வெளிப்படுத்திய நிகழ்ச்சியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காமிக்கின்றான். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவலையை, இது மாதிரி சில நபிமார்களுடைய கவலையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காமிக்கின்றான். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கவலையை எப்படி வெளிப்படுத்தினார்கள்,
தங்களுக்கு ஏற்பட்ட கவலை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது லஅல்லக ஃபாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமின் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நபியே, நாயகமே, உங்களுடைய கூட்டத்தார்கள், உங்களை மறுத்து வாழக்கூடிய காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்பதற்காக வேண்டி நீங்கள் கவலைப்பட்டு துன்பப்பட்டு உங்களுடைய உயிரையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போன்றிருக்கின்றது என்று சொல்லி காமிக்கின்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தினார்கள், அவ்வளவுதான். ஆனால் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை அல்லாஹ் இப்படி வெளிப்படுத்தி காமிக்கின்றான். நபியே, நாயகமே, உங்களுடைய கூட்டத்தார்கள், உங்களுடைய சமூக மக்களில் சிலர்கள், உங்களை மறுத்து வாழக்கூடிய சிலர்கள் உங்களை ஈமான் கொள்ளவில்லையே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்பதாக நீங்கள் நினைத்து கவலைப்பட்டு உங்களுடைய உயிரை இப்படியே மாய்த்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தினர் கவலைப்பட்டிருப்பார்கள், எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பார்கள். தம்முடைய சமுதாய மக்கள் ஒருவரும் கூட நரகம் சென்று விடக்கூடாது. தம்முடைய சமுதாய மக்களிலே கூட்டத்தார்களே எவரும் வழி தவறி சென்று அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் அதே போன்று பாவிகளுக்கென்று ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற நரகத்தில் நம்முடைய சமுதாய மக்கள் ஒருவர் கூட, நம்முடைய கூட்டத்தார்கள் ஒருவர் கூட விழுந்துவிடக் கூடாததற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன வரலாற்றை புரட்டி பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு சலூல் சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், அப்துல்லாஹ் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், அவன் இறந்து விடுகின்றான். இவன் இறந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக செல்கின்றார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமினார், யா ரசூலல்லாஹ், உங்களை இந்தந்த நாளிலே இந்தந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வசைபாடினானே, இப்படியெல்லாம் திட்டினானே, உங்களுடைய மனது நோகின்ற அளவிற்கு இப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினானே, அப்படிப்பட்ட ஒரு பாவிக்கு நீங்கள் துஆ செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட பாவிக்கு, ஒரு முனாஃபிக்கு நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? தொலை வைக்கப் போகின்றீர்கள். வேண்டாம் யா ரசூலல்லாஹ் அப்படி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, உமரே கொஞ்சம் தள்ளுங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு என்ன செய்திருக்கின்றான்? பாவிகளுக்கும் இஸ்திக்பார் செய்கின்ற அளவிற்கு பாவிகளுக்கு கூட பாவ மன்னிப்பு கேட்கின்ற கூடிய உரிமை எனக்கு கொடுத்திருக்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 முறை அல்ல 70 முறைக்கும் மேலாக இவனுக்காக வேண்டி நான் இஸ்திக்பார் கேட்டால்தான் அல்லாஹ் அந்த முனாஃபிக்கை மன்னிப்பான் என்றிருந்தால் அதையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிக்கை, இவனுடைய முனாஃபிக்கினுடைய விஷயத்தில் 70 முறை அல்ல 70 முறைக்கு மேலாக, 100ஆக இருக்கலாம், 200ஆக இருக்கலாம், 1000ஆக கூட இருக்கலாம், இப்படி 70 முறைக்கு மேலாக இவனுக்காக வேண்டி நான் பரிந்துரை செய்தால்தான், பாவ மன்னிப்பு கேட்டால்தான் அல்லாஹ் இவனை மன்னிப்பான் என்றிருந்தால் நான் அதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் சொல்லிக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனுடைய வெளிப்பாடு என்ன? என்னுடைய உம்மத்திமார்களிலே, என்னுடைய கூட்டத்தார்களிலே எவரும் நரகம் சென்று விடக்கூடாது, எவரும் பாவியாக இந்த உலகத்தை விட்டு, இந்த துன்யாவை விட்டு பிரிந்து விடக்கூடாது என்ற ஒரு கவலை இருக்கின்ற காரணத்தால் தானே பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முனாஃபிக்கு கூட துஆ செய்ய புறப்பட்டார்கள். நீங்க வரலாற்றை நீங்க புரட்டி பாருங்கள். எந்த ஒரு நபியும் செய்யாத ஒரு சாதனை, எந்த ஒரு நபியும் செய்யாத ஒரு சாதனை. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அத்தனை நபிமார்களுக்கும் என்ன செய்தார்கள்? சீடர்கள் இருந்திருக்கிறார்கள், உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நபிமார்கள் எவருமே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அந்தந்த சீடர்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்ததாக வரலாறு கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தார்கள், எத்தனையோ சீடர்கள் இருந்தார்கள்.
இருந்த போதிலும் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யலை. அவரை பார்த்து நீ சொர்க்கவாதி, நீ சொர்க்கவாதி, நீ சொர்க்கவாதி சொன்னது கிடையாது. ஆனால் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே தனக்கு பணிவிடை செய்த பணியாளர்கள், தம்முடைய தோழர்கள், இப்படி எத்தனையோ பேர்கள் பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே நீ சொர்க்கவாதி, அபூபக்கர் சித்திக் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, இப்படி பலதரப்பட்ட ஏகப்பட்ட சஹாபிகளுக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தவர்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய கூட்டத்தார்களே 70,000 பேர்கள் எந்த ஒரு விசாரணை இல்லாமல், எந்த ஒரு கேள்விகளுக்கும் இல்லாமல் டைரக்டா நேரடியாக சொல்லப்படுவாங்க. என்னுடைய உம்மத்துமார்களிலே 70,000 பேர்கள், இத்தனை பேர்கள் 70,000 பேர்கள் எந்த ஒரு விசாரணை இல்லாமல், எந்த ஒரு கேள்விகளுக்கும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் சென்று விடுவார்கள். அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு தடை ஒன்றே ஒன்று, மரணம். அவர்கள் மறைந்தார் என்று சொன்னால் சொர்க்கம் போய்வாங்க சொன்ன உடனே ஒரு சஹாபி உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர்களில் நானும் ஒருவராக இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், 70,000 பேர்கள் உங்களுடைய உம்மத்துமார்களிலே எந்த ஒரு கேள்விகளுக்கும் இல்லாமல், விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்வார்களே, அந்த 70,000 பேர்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே எந்த ஒரு சலனம் இல்லாமல் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உக்காஷா, அந்த 70,000 பேர்களில் நீயும் ஒருவர். 70,000 பேர்கள் சொர்க்கம் செல்வார்களே எந்த ஒரு விசாரணை இல்லாமல், கேள்விகளுக்கு இல்லாமல், அதில் நீங்களும் ஒருவர் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கேள்விகளுக்கும் கிடையாது, எந்த ஒரு விசாரணையும் கிடையாது. வயதை பற்றியோ, செல்வத்தை பற்றியோ, வாழ்நாளை பற்றியோ, இந்த துன்யாவை பற்றியோ எந்த ஒரு கேள்வியுமே அவர்களுக்கு கிடையாது. என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை வாங்கி கொடுத்து விட்டார்கள். காரணம், நம்முடைய உம்மத்துமார்கள் எவரும் என்ன செய்யக்கூடாது, பாவியாக விடக்கூடாது, எவரும் நரகத்தில் சென்று விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் அத்தனை பேர்களும் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும், சொர்க்கத்திற்கு வாரிசுகளாக, சொர்க்கத்தை அனந்தரம் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான், எந்த ஒரு கவலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். எல்லா நேரத்தையும் உம்மத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட உம்மத்துமாக இருக்கின்ற நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையை எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம், எந்த அளவுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகளை நாம் செவியேற்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழிமுறைக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையான முறையில் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனதிற்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.